பச்சை கற்பூரம் இது மகாலட்சுமிக்கு உகந்த பொருள். இது வீட்டில் இருக்கும் பட்சத்தில் வீடே லட்சுமி கலாட்சமா மாறிடும். இதை சரியான முறையில் பயன்படுத்தும் போது இதுல இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பலன்களையும் நம்மளால அனுபவிக்க முடியும். அதை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல நான் சொல்றேன். இந்த பச்சை கற்பூரத்தை பொதுவா எல்லா கோயில்களிலுமே பயன்படுத்துவாங்க. குறிப்பா பெருமாள் கோயில்ல. பெருமாள் கோயில் தீர்த்தம் செய்யும் போது தண்ணீர், துளசி, அதோட பச்சை கற்பூரத்தையும் சிறிதளவா சேர்ப்பாங்க. இதன் காரணமா தான் அது ஒரு மின்ட் பிளேவரோட வருது. இதை நம்ம தீர்த்தமா உடம்புல எடுத்துக்கும் போது பல பிரச்சனைகளுக்கு இது மருந்தா இருக்கிறத ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தீர்த்தத்துல மட்டும் இல்லைங்க, சக்கரை பொங்கல், பொங்கல், திருப்பதி லட்டுல கூட இதை சேர்க்கிறாங்க. ஆனா பெரிய அளவில் எடுத்துக்க கூடாது, ஒரு சின்ன பீஸ் தான் எடுத்துக்கணும். அதுவே வீரியமிக்கதா, பவர்ஃபுல்லா, சக்தி வாய்ந்ததா, அதற்குரிய பிளேவரை தர போதுமானதாவே இருக்கும். இதை கோவில்ல மட்டும் இல்லாம வீட்லயும் பயன்படுத்தியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். லட்டு, ஜாங்கிரி போன்ற இனிப்பு பண்டங்கள் செய்யும் போது அதோட இது கொஞ்சம் சேர்ப்பாங்க. இது அதற்குரிய தனித்துவமான பிளேவரையும் அது கெட்டு போகாம வைக்க உதவும். பூஞ்சானியும் இது தடுக்கும். அந்த காலத்துல சளி, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்க மருத்துவத்தையோ இல்ல மருத்துவமனைக்கோ போகல. அதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. கைவைத்தியம், உணவு பழக்கம் இதெல்லாம் கட்டுப்படுத்தியிருக்காங்க. அதுல பச்சை கற்பூரம் போன்ற பொருளை தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இதனாலேயே அவங்களுக்கு சளி, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் வந்தா கூட அது தானாவே சரியா போயிருக்கும். அது பாட்டுக்கு வந்து அது பாட்டுக்கு போயிடும். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஆயுளோட வாழ்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். கேம்ஃபர் லாரல் அப்படின்ற மரம் பிசின் மூலியமா இயற்கை முறைப்படி இந்த பச்சை கற்பூரம் தயாரிக்கப்படுது. இயற்கையான பொருள், இயற்கைக்குரிய பொருள். பழங்காலத்திலேருந்தே இந்த பச்சை கற்பூரத்தை பல பயன்பாட்டிற்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஆன்மீகம், மருத்துவம், உணவு போன்ற விஷயத்துக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம இந்த கோயிலுங்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது ஏன் நம்ம மனசு ரொம்ப லேசான மாதிரி, மன அழுத்தம், மன கஷ்டங்கள்லாம் குறைஞ்ச மாதிரி ஏன் தோணுதுன்னா, இந்த பச்சை கற்பூரம் மாதிரி பல பொருட்கள் காத்துல கரைஞ்சு நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு நம்மளோட எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் அது எடுத்துக்கும். பாசிட்டிவ் எனர்ஜியை எமிட் பண்ணும். இதுவும் ஒரு காரணம். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னா, அகல் ஒன்று எடுத்துக்கிட்டு அதுல சில பச்சை கற்பூரத்தை போட்டுறணும், கிராம்பு 2 போட்டுறணும், வெண்கடுகு கொஞ்சம் போட்டுட்டு சாமி அறையில ஒரு மூலையில யார் கண்ணும் படாத இடத்துல வச்சிருங்க. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பச்சை கற்பூரத்தை நம்ம வீட்டிலே பயன்படுத்தும் போது தொல்லைகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், தீய சக்திகள் நிச்சயம் விலகும். நம்ம ஒவ்வொரு வாட்டி பிரார்த்தனை செய்யும் போதும் அது காலப்போக்கில் கரைஞ்சு காத்தோட கலந்து நம்ம உடலை வந்து சேரும். இந்த கற்பூரத்தை வாசனை இருக்கிற வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். வாசனை தீர்ந்த பிறகு வேற மாத்திடணும். இந்த கற்பூரத்தை உணவு பழக்கத்தோட சேர்த்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டிலேயே எங்கள் அம்மா ஏதாவது ஸ்வீட் செஞ்சாங்க அப்படின்னா இந்த பச்சை கற்பூரத்தை அதோட ஃப்ளேவருக்காக சேர்ப்பாங்க. நைட்டு தூங்கும்போது பாலில் கொஞ்சோண்டு போட்டுட்டு பாலை குடிச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னா படுத்த உடனே தூக்கம் வரும். செரிமான கோளாறு இருக்கு, செரிமானம் ஆகலை அப்படின்னா ஓமந்தொன்னியோட இதையும் கொஞ்சம் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா இன்னும் அதோட எஃபெக்டிவாக இருக்கும். இன்னும் சாப்பிட்ட சாப்பாடு சீக்கிரமாகவே செரிக்கும். இது நெஞ்சில் சளி இருந்துச்சு அப்படின்னா அதை உடனடியாக இது சரி பண்ணக்கூடியது. செம்பு பாத்திரத்தில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு இந்த பச்சை கற்பூரத்தை உடச்சி அதில் போட்டுருங்க. அதை காலையிலே எழுந்துச்சி வெறும் வயிற்றுல குடிச்சிங்க அப்படின்னா சளி பிரச்சனை முற்றிலுமாக தீரும். இந்த பச்சை கற்பூரத்தை இது இல்லாமல் இன்னொரு முறையிலையும் பயன்படுத்தலாம். சாமி அறையில் இருக்கும் தீப விளக்கு எண்ணெயில் இந்த கற்பூரத்தை உடச்சி தூளாக்கி அந்த எண்ணெயோட கலந்து விட்டுறணும். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதனால மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.